ஓம் சாயிராம். ஸ்ரீ சாயியை பணி அனைவருக்கும் சாந்த நிலவட்டும். நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். சாய்ராம். இன்னைக்கு ஏழுமலையான் பகுதி 2 பார்க்கலாம். ஒருவன் பசியால் மயக்கமடைந்து விட்டால் உடனே என்ன செய்வோம்? ஒரு உருண்டை சோறை எடுத்து அவன் வாயில் ஊட்டினால் அது தொண்டைக்குள் இறங்குமா? அதனால் முதலில் சிறிது தண்ணீரை அவன் முகத்தில் தெளிக்கிறோம். அவன் திடுக்கிட்டு கண் விழித்து பார்க்கிறான். உடனே சிறிது நீரை அவனுக்கு புகட்டுகிறோம். இப்போது அவன் பெருமூச்சு விடுகிறான். அதாவது நிற்க இருந்த மூச்சு தண்ணீரின் தூண்டுதலால் மீண்டும் துளிர்த்தது. நாரம் என்றால் தண்ணீர். இந்த சொல்லில் இருந்தே நாரதர் என்ற வார்த்தை பிறந்தது. பாவம் செய்தவர்களின் ஆதிக்கத்தால் உலகம் தத்தளித்த போது உயிர் கொடுக்க வந்தவர் நாரதர். அவர் கங்கை கரையில் வசித்த முனிவர்களில் தலை சிறந்தவரான காசியபரை சந்தித்தார். அப்போது காசியபரின் தலைமையில் மிக பெரிய யாகம் நடந்து கொண்டிருந்தது. மிகப்பெரிய தபஸ்விகள் எல்லாம் இணைந்து உலகத்தின் நலன் கருதி இந்த யாகத்தை நடத்தி கொண்டிருந்தனர். நாரதர் மிகவும் ஆனந்தமடைந்தார். காசியபரோ தங்கள் தலைமையில் நடக்கும் இந்த யாகத்தின் நோக்கம் புனிதமானது, ஆனால் எனக்கொரு சந்தேகம் என்று தன் கலாட்டாவை ஆரம்பித்தார். நாரதர் பேச ஆரம்பித்தாலே கலகம்தானே. மகரிஷியே, தாங்கள் யாகம் நடத்துகிறீர்கள் சரி. இந்த யாகத்தின் பலனை எந்த தெய்வத்துக்கு கொடுத்தால் உலகம் சேமமடையும் என்று நினைக்கிறீர்கள்? யாராவது தேவருக்கு இதை அர்ப்பணிக்கப் போகிறீர்களா? அல்லது சிவன், பிரம்மா, விஷ்ணு ஆகிய முப்பெரும் தெய்வங்களில் யாருக்கேனும் தரப்போகிறீர்களா? இந்த யாகத்தின் குறிக்கோள் உலக அமைதி. அதை தரவல்லவர் யாரோ அவருக்கு இந்த யாகத்தின் பலனை அளித்தால்தானே சரியாக இருக்கும் என்றார். இந்த கேள்வியால் காஷ்யபரே சற்று மிரண்டு விட்டார் என்றால் மற்ற மகரிஷிகளின் நிலையை சொல்லவும் வேண்டுமோ? அவர்கள் பதில் சொல்ல தெரியாமல் விழித்தனர். முக்காலமும் அறிந்த முனிவரே, சர்வலோக சஞ்சாரியே, இந்த கேள்வியின் நாயகனான நீரே அதற்கு பதிலும் சொல்லிவிட்டால் நன்றாக இருக்கும் என்று அவர் தலையிலேயே பாரத்தை தூக்கி வைத்து விட்டார் காஷ்யப மகரிஷி. நாரதருக்கு சிண்டு முடிய சரியான சந்தர்ப்பம் கிடைத்துவிட்டது. முனிவர்களே, கர்வம், கோபம், சாந்தம் என்ற 3 குணங்களில் சாந்தமே உயர்ந்தது. எவரொருவர் எந்த சூழ்நிலையிலும் கோபம் கொள்ளாமல் உணர்ச்சி வசப்படாமல் இருக்கிறாரோ அவர் எந்த செயலிலும் வெற்றி வகை சூடுவார். அவ்வகையில் பிரம்மா, சிவன், விஷ்ணு ஆகியோரில் யார் சாந்த குணம் மிக்கவரோ அவருக்கே யாகத்தின் பலனை கொடுங்கள் என்றார். முனிவர்கள் சிக்கிக் கொண்டனர். அதெப்படி முனிவரே? 3 ரத்தினங்கள், முக்கணிகள் இவை நம் கண்முன் தெரிந்தால் எதை வேண்டாம் என்று ஒதுக்க முடியும்? அனைவருமே சம வல்லமை உடையவர்கள் என்பதை பல சந்தர்ப்பங்களில் அறிந்திருக்கிறோம். அப்படி இருக்க இதில் யார் சிறந்தவர் என்று சோதித்து பார்த்தால் அது நெருப்போடு விளையாண்ட கதையாக அல்லவா இருக்கும் என்றனர். ஆனால் ஆம், இது கஷ்டமான காரியம்தான். ஆனால் உங்கள் யாகம் வெற்றி பெற வேண்டுமே, அதற்கு இந்த பரீட்சையை செய்துதானே ஆக வேண்டும். அப்படி செய்தால்தானே ஏதாவது ஒரு தெய்வம் இந்த பூமிக்கு வரும். முந்தைய யுகங்களில் தெய்வங்கள் பல அவதாரங்கள் எடுத்து பூமிக்கு வந்தனர், தர்மத்தை நிலைநிறுத்தினர். கலியுகத்தில் இறைவன் அச்சவதாரம், கடவுள் மனிதனாய் பிறத்தல் செய்ய வேண்டுமென்றால் அதற்கு தகுந்தவர் யார் என்பதை தெரியாமல் யாகம் செய்து என்ன பயன் என்றார். நாரதரின் பேச்சு முனிவர்களை குழப்பினாலும் அவர் சொல்வதிலும் ஏதோ அர்த்தமிருப்பதாக பட்டது. உடனடியாக அவர்கள் தங்களில் சிறந்த ஒரு முனிவரை இந்த சோதனைக்காக அனுப்புவது குறித்து விவாதித்தனர். ஒரு பெரிய மனிதரை பார்க்க போக வேண்டுமென்றால் அவரை சென்று சந்திப்பவர் சகல ஞானங்களிலும் விவரம் அறிந்தவராக இருக்க வேண்டும். அந்த பெரிய மனிதர் ஏதாவது தவறாக சொன்னால் கூட அவரை எதிர்த்து வாதிடும் திறமையும் இருக்க வேண்டும். மனிதனின் வாழ்வியலுக்கே இப்படி என்றால் 3 கடவுள்களை சந்திக்க செல்பவர் மகா திறமைசாலியாக இருக்க வேண்டுமே. அதற்கு தகுந்தவர் பிருகு என்னும் மாபெரும் தபஸ்வி என முடிவு செய்யப்பட்டது. பிருகு முனிவர் ஆனந்தமடைந்தார். சில தபஸ்விகளுக்கு இத்தகைய யோகம் கிடைக்கும். தங்களை தரிசிக்க மகா தபஸ்விகளுக்கு இறைவன் அருளும் மாபெரும் பாக்கியம் அது. அதே நேரம் இந்த பிருகு முனிவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? மகா அகம்பாவி, யாரையும் மதிக்க மாட்டார். அவருடைய தவ வலிமை உயர்ந்ததுதான். ஆனால் ஆணவம் இருக்கும் இடத்தில் பக்திக்கு இடமில்லையே. அவருக்கு ஆணவம் ஏற்பட காரணம் என்ன தெரியுமா? எல்லோருக்கும் முகத்தில் 2 கண் இருக்கும். ஆனால் இவருக்கு காலில் ஒரு கண் இருந்தது. அது ஞானக்கண். பிறர் வாழ்வில் என்ன நடக்கப் போகிறது என்பதை முன்கூட்டியே உணர்த்தும் கண். இந்த கண்ணை பெற்றதால் அவருக்கு திமிர். எல்லார் வாழ்வும் தன் கையில் இருப்பது போன்ற ஒரு நினைப்பு. நாரதருக்கு பெருகும் மீது மிகுந்த அன்புண்டு. மகா தபஸ்வியான இவர்
ஆணவத்தால் அழிந்துவிடக்கூடாதே என்ற நல்லெண்ணத்தில் அவரது கர்வத்தை பங்கம் செய்யும் விதத்தில் பிருகுமுனிவரே தெய்வலோகங்களுக்கெல்லாம் செல்லலாம் என ஒப்புக்கொண்டார். பின்னர் அங்கிருந்து விடைபெற்று பிற லோகங்களுக்கு புறப்பட்டு சென்றார். பிருகுமுனிவரும் தெய்வலோகங்களுக்கு ஆனந்தமாய் புறப்பட்டார். அடுத்த தொடர்ச்சியான கதையை அடுத்த சனிக்கிழமை பார்க்கலாம். நாராயணின் திருவடிகளே சரணம். ஜெய் சாய்ராம். சாயப்பாவின் திருவடிகளே சரணம். ஜெய் சாய்ராம்.